ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஓரியன்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அகிரி டான்ஸ். இந்த டான்ஸ் யார் செலிப்ரேட் பண்ணா ஹேட்டில் ஹர்டர் ஆஃப் வந்து ஹவாலியர். ஹவாலியர் எங்க இருக்குன்னு தெரியும், மத்திய பிரதேசில் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், இந்த ஹகிரி டான்ஸ் செலிப்ரேட்டட் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மத்திய பிரதேஷ். இந்த இமேஜ் வந்து நான் வச்சுங்க, ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பரேடி டான்ஸ். இந்த டான்ஸ் எங்கன்னா அகைன் ஹவாலியர் டிஸ்ட்ரிக்ட்லாம் ஃபேமஸ். இதுல என்ன ஒரு இம்பார்ட்டன்ட்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் தீபாவளி இந்த டான்ஸ் ஸ்டில் வந்துன்னா கார்த்திகை பூர்ணிமா. அப்ப கார்த்திகை மாசம் வந்து என்னன்னா பௌர்ணமி எண்டு வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா 15th டே. ஸோ அது வரைக்கும் என்னன்னா இந்த டான்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த டான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன ஒரு பொயட்ரி இருக்கும். அந்த பொயட்ரியோட பேர் வந்து திவாரியின் பதேரே டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் வந்து ரொம்ப பரேடி அப்படின்னு வந்தாவே வந்து மத்திய பிரதேஷ் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகத்துல வந்து அதுதான் இம்பார்ட்டன்ட் ஐட்டம். ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சட்கோரா டான்ஸ். இது யார் செலிப்ரேட் பண்ணா கோர்கு ட்ரைப் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மத்திய பிரதேஷ். இது பர்டிகுலரா எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா சிந்த்வாரா அண்ட் வந்து பெட்ரோல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ்ல செலிப்ரேட் பண்ற டான்ஸா வந்து சட்கோரா. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா ரீனா டான்ஸ். இதை நம்ம எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா இந்த கோந்து ட்ரைபல் வந்து ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மத்திய பிரதேஷ். அவங்களும் பைகாவும் சேர்ந்து வந்து தீபாவளி டைம் செலிப்ரேட் பண்ண ஒரு டான்ஸா வந்துன்னா ரீனா டான்ஸ். இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கேன். ஸோ ஒயம் டெலிங் இமேஜ் ஞாபகத்துல வச்சுக்கிறோம். ஜஸ்ட் நம்ம ரீனா டான்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு போனோம்னா கண்டிப்பா மறந்துடும். அதே ஒரு இமேஜ் வச்சு பார்க்கும்போது வந்து ஒரு 2 to 3 டைம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இது மைண்ட்ல நிற்கும். அகைன் நம்ம ஆர்டரா பார்த்துட்டு வரும்போது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பிக் பண்ணிடலாம், ரைட்டா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் அப்படின்னா முரியா டான்ஸ். இதுல ஒரு ஃபேமஸ் யூனிக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த டான்ஸ் பர்ஃபார்ம் நியர் வந்து கோதில். கோதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் யூத் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டார்மெண்ட்ரி மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு தனி ரூமா இருக்கும். ஸோ அதுல என்ன இருக்குன்னா டீச் பண்ணுவாங்க. அதாவது இந்த ட்ரைபல் யூத்துக்கு வந்து டீச்சிங், அதே மாதிரி நிறைய விதமான வந்து என்னன்னா அவங்க கல்ச்சரை பத்தி சொல்லிக் கொடுக்குற இடம் தான் வந்து கோதில். இதை நீங்க இந்த இமேஜ்ல பார்த்தாவே தெரியும். ஆக்சுவலி இந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதில்னு சொல்றாங்க. இங்க செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து முரியா டான்ஸ். இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும். இந்த கோதிலுக்கு பக்கத்துல வந்து என்னன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து முரியா டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து என்ன மத்திய பிரதேஷ் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகத்துல ஒன்று, ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் போயிடும். அதான் ஆக்சுவலி இதுவுமே ஃபேமஸ் வந்து மத்திய பிரதேஷ். இது யாரு செலிப்ரேட் பண்ணா பரியா ட்ரைப் ஆஃப் மத்திய பிரதேஷ். எந்த டைம் அப்படின்னா அக்கோஷன் ஆஃப் மேரேஜ்ல செலிப்ரேட் பண்ண ஒரு டான்ஸா பதம் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மத்திய பிரதேஷ். இந்த இமேஜ் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம், ரைட்டா? அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தலாம் சகாரியா டான்ஸ். ஆக்சுவலி இது பேரிலேயே கண்டுபிடிச்சனா சகாரியா கம்யூனிட்டி செலிப்ரேட் பண்ண ஒரு டான்ஸா வந்து சகாரியா டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ராஜஸ்தான் அண்ட் வந்து மத்திய பிரதேஷ். இந்த கம்யூனிட்டி வந்து என்னன்னா பார்டர் ஏரியா ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான்ல இருக்கனால ரெண்டு ஸ்டேட்மே வந்து வருது. ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் தட், ரைட்டா? இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் வந்து டியூரிங் த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹோலில வந்து செலிப்ரேட் பண்ற டான்ஸ் சகாரியா டான்ஸ். இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஸோ இந்த டான்ஸ் ஞாபகத்துல வந்தாவே என்னன்னா சகாரியா ரிலேட்டட் டு வந்து என்னன்னா மத்திய பிரதேஷ் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகத்துல வரும். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் போயிடும் பகோரியா. இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்து பில்ஸ். இவங்க என்னன்னா லார்ஜ் டைப் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மத்திய பிரதேஷ். இந்த பகோரியாலேயே ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். அது நேம் வந்து பகோரியா தான். ஃபேர் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து பகோரியா ஹேட். ஹேட்னாவே தெரியும், நம்ம வந்து என்ன ஃபேர் ஏதாவது கண்டக்ட் பண்றாங்கன்னா அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹேட் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஹிந்தியில. அப்ப இந்த டான்ஸ் ரிலேட்டட் டு வந்து என்ன அப்படின்னா பகோரியா இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மத்திய பிரதேஷ் அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்த இமேஜ் நீங்க நான் வச்சுக்கலாம், ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ்னா மார்ச். ஆக்சுவலி இது என்னன்னா ஒரு ஃபோக் தியேட்டர் இன் ரீஜன் வந்து மால்வா இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மத்திய பிரதேஷ். இது எப்ப செலிப்ரேட் பண்ணுவோம், டியூரிங் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹோலில செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபோக் தியேட்டர் தான் வந்து மார்ச் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மத்திய பிரதேஷ். இது நமக்கு தெரிஞ்சணும். இந்த இமேஜ் நீங்க நான் வச்சுக்கலாம், ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் கிரிடா டான்ஸ். இந்த டான்ஸ் வந்து என்னன்னா கிராப் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ண டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் தான் கிரிடா டான்ஸ். இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும், அக்ரிகல்ச்சர் செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் வந்து என்ன கிரிடா டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா மட்கி டான்ஸ். ஆக்சுவலி இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்ல வந்து நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்ன நம்ம ஞாபகத்துல வச்சோம், இது மால்வா ரீஜன் ஆஃப் வந்து என்னன்னா நொமாடிக் ட்ரைப் செலிப்ரேட் பண்ற டான்ஸா வந்து மட்கி டான்ஸ். மால்வா அப்படின்னு வந்தாவே மத்திய பிரதேஷ் நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ண. இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் வந்து புல்பதி டான்ஸ். இது மால்வா ரீஜன்ல செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபோக் டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மத்திய பிரதேஷ். இந்த டான்ஸ் யார் பர்டிகுலர் செலிப்ரேட் பண்ணா அன்மேரிட் கேர்ள்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு டான்ஸா வந்து புல்பதி டான்ஸ். சம்டைம் எஸ்எஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஒன்லி உமன் ஆர் ஒன்லி மென் செலிப்ரேட்டட் டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் சொல்லும்போது நமக்கு வந்து தெரியணும் புல்பதி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்மேரிட் கேர்ள் வந்து என்ன செலிப்ரேட் பண்ண டான்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் வந்துன்னா ஜவாரா டான்ஸ். இது பாப்புலர் டான்ஸ் ஆஃப் வந்து மத்திய பிரதேஷ். அதுவும் பர்டிகுலர் ரீஜனா புந்தேல்கண்ட் ரீஜன்ல செலிப்ரேட் பண்ண ஒரு டான்ஸா வந்து ஜவாரா.
பெசன்ட் கம்யூனிட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா? ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டக்ஸால் டான்ஸ். இது 2 ஸ்டேட்ல ஃபேமஸ். ஒண்ணு வந்து மத்திய பிரதேஷ், இன்னொன்னு சத்தீஸ்கர். பட் பிரிடாமினன்ட்டா பார்த்தோம் மத்திய பிரதேஷ் வரும். இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்து என்னன்னா அபிஜ் மரியா ட்ரைப் இன் எங்க அப்படின்னு பார்த்தோன்னா பஸ்தார் ரீஜன். பஸ்தார் ஆல்சோ ஃபேமஸ் பிளேஸ் எங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இப்ப என்ன கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த கஸ்கார் டான்ஸ் அப்படின்னு வந்தாவே வந்து அபிஜ் மரியா அவங்க வந்து என்ன அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஒரு ட்ரைப் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ரைட்டா? இப்ப கஸ்கார் டான்ஸ் ரிலேட்டட் வந்து மத்திய பிரதேஷ். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நவூரெட்டா. ஆக்சுவலி இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்துன்னா அன்மேரிட் கேர்ள் இன் புந்தேல்கண்ட் ரீஜன் ஆஃப் வந்து மத்திய பிரதேஷ். ஸோ நவூரெட்டா இந்த இமேஜ் ஞாபகத்துல வச்சு. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்தளவுக்கு என்னன்னா வாட் இஸ் வாட் அப்படின்னு தான் கேட்பாங்க. அதாவது இப்ப நவூரெட்டா டான்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரிலேட்டட் டு வந்து விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஐ எம் டெலிங் தட் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒன்லைனர் படிக்கிறனால வந்து ரொம்ப இன்டெப்த் நோக்கி வந்து போயிடாதீங்க. ஜஸ்ட் நவூரட்டம் எந்த ஸ்டேட்ல இருக்கு அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சாவே வந்து மோர் தென் எனஃப் ஃபார் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். ரைட்டா? ஓகே. அடுத்த டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதர் டான்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஜஸ்ட் வந்துன்னா ஒன்லைன்ல பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்துன்னா லெஹங்கி டான்ஸ். இந்த டான்ஸ் யார் செலிப்ரேட் பண்ணுவேன்னா பஞ்சாரா பிளஸ் வந்துன்னா காஞ்சா ட்ரைப். எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா மான்சூன் பீரியட் அப்ப செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து லெஹங்கி டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அப்படி நம்மளுக்கு நான் வரணும். ரைட்டா? அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்துன்னா அத்தாரி டான்ஸ். இந்த டான்ஸ் வந்துன்னா பூமியா பிளஸ் வந்துன்னா பைகா ட்ரைப் ஆஃப் இது வந்து பாகல்கண்ட் ரீஜன் செலிப்ரேட் பண்ண ஒரு டான்ஸ். ஆக்சுவலி இது ஒரு டைம் வந்துன்னா எஸ்எஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் வந்து ரிமூவ் தம். அப்ப என்னன்னா அத்தாரி டான்ஸ் அப்படின்னு வந்தாவே வந்து ரிலேட்டட் வித் என்னன்னா மத்திய பிரதேஷ் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வந்து. ரைட்டா? ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் வந்து பில்மா டான்ஸ். இந்த டான்ஸ் வந்துன்னா கோந்த் அதே மாதிரி வந்து பைகா ட்ரைப் டைம் ஆஃப் வந்துன்னா தசரா ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்துன்னா பில்மா டான்ஸ். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்துன்னா கங்க்ரா டான்ஸ். இந்த டான்ஸ் வந்துன்னா தோபி காஸ்டின் வந்துன்னா புந்தேல்கண்ட் ரீஜன்ல செலிப்ரேட் பண்ண டான்ஸா வந்து கங்க்ரா டான்ஸ். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோச்சோ டான்ஸ். இந்த டான்ஸ் வந்து என்னன்னா கோந்த் ட்ரைபல் செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ். அகிராய் இது யார் செலிப்ரேட் பண்ணோம்னா பாரியா ட்ரைப் ஆஃப் மத்திய பிரதேஷ் வந்து செலிப்ரேட் பண்றது. இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ஒன்லைனர் கண்டிப்பா வந்து என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா?